மாவட்ட அரசினர் தலைமை மருத்துவமனைக்கு இணையாக திருச்செங்கோட்டில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் தரைத்தளத்துடன் கூடிய 5 அடுக்கு மாடி கட்டிட பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை திருச்செங்கோட்டில் வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் நாமக்கல் நகரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துவிட்ட காரணத்தால் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய மருத்துவமனை கட்டிடம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 11,000 சதுர மீட்டர் பரப்பளவில் தரைத்தளத்துடன் கூடிய 5 அடுக்கு மாடி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் திறப்பு விழா காணப்படும் என கூறப்பட்டு வரும் சூழலில் இன்று திருச்செங்கோடு வருகை தந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா கட்டிட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அருள் செந்தில், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் அமைப்பு செயலாளர் நந்தகுமார், நகர செயலாளர்கள் குமார், அசோக்குமார், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகி லாவண்யா ரவி ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சட்ட மேதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதனை ஒட்டி இந்தியா முழுவதும் உள்ள அவரின் திருவுருவ சிலை, திருவுருவ படத்திற்கு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன் தலைமையில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி ஆகியோர் முன்னிலையில் சட்ட மேதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் படத்திற்கு திமுகவினர் வண்ண வண்ண மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சமத்துவ நாள் உறுதிமொழியை மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன் வாசிக்க அதனை அனைவரும் திருப்பி சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் நாமக்கல் மாநகராட்சி துணை மேயர் பூபதி, கழக பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மாயவர், திமுக மகளிர் தொண்டர் அணி செயலாளர் ப. ராணி, நாமக்கல் நகர செயலாளர்கள் பூபதி, மாமன்ற உறுப்பினர்கள், வார்டு செயலாளர்கள், இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் மறைந்த சட்டமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை ஒட்டி அன்னாரது உருவப்படத்திற்கு நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர், பரமத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS மூர்த்தி, திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மல்லசமுத்திரம் ஒன்றிய செயலாளர் பழனிவேல், பள்ளிப்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் தளபதி செல்வம், தெற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோ, மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ராஜபாண்டி, ராஜவேல், நகர துணைச் செயலாளர் மைக்கோ ரமேஷ், முன்னாள் நகர துணைச் செயலாளர் ST ராஜேந்திரன் ஆகியோர் உள்ளிட்ட திமுக முன்னணியினர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டி அண்ணல் அவர்கள் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத அமைக்க
அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா திருச்செங்கோட்டில் நடைபெற்றது. இதில் 1367 பயனாளிகளுக்கு 8.75 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ச. உமா வழங்கினார். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல்வேறு துறைகள் சார்பில் 1367 பயனாளிகளுக்கு 8.75 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், பட்டியலின மக்களை கருத்தில் கொண்டுதான் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தீட்டி வருகிறார். அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு அதிகாரிகளிடம் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகப்படியான நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முதன்மை மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் திகழ்கிறது. சாதி வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும். சத்தம் போட்டு ஜாதியை ஒழித்துவிட முடியாது. மேடை போட்டு ஜாதியை ஒழித்துவிட முடியாது. கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் முன்னேறி வந்தால்தான் அனைவரும் சமம் என்ற நிலை உருவாகும். அடித்தட்டு மக்கள் வசதி பெற வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மக்களிடையேயும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் சிற்பி போல பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினர் தமிழ்நாட்டின் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து சமத்துவ நாள் சமபந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் மாவட்ட ஆட்சியர் உமா, சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS மூர்த்தி, திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் உணவு அருந்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS மூர்த்தி, திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் AK சுரேஷ்குமார், திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சே. சுகந்தி, தனித்துணை ஆட்சியர் ச. பிரபாகரன், கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் க. அருளரசு, திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சு. வடிவேல், பழங்குடியினர் திட்ட அலுவலர் கீதா, தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேடை மேடையாக பிரச்சாரம் செய்து ஜாதியை ஒழித்துவிட முடியுமா? அப்படி இருந்தால் இந்நேரம் இப்படிப்பட்ட அறைகூவல்கள் இருந்திருக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றது. அது என்னவென்று சொன்னால், அனைவரும் பொருளாதாரத்திலே சமமாக வேண்டும். எல்லோருக்குமே ஒரு பள்ளிக்கூடத்திலே தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மால் இந்த பள்ளியில் தான் படிக்க வைக்க முடியும், அந்த வசதி தான் எனக்கு இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி குறைவாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான கையில காசு வேண்டும், செலவு பண்றது கையில காசு வேண்டும். இங்கிருக்கிற அடித்தட்டு மக்களை போல ஒரு சரிசமமாக சமத்துவமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வட மாநிலங்களிலே கிடையாது. பல மாநிலங்களுக்கு பயணித்துவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது அடித்தட்டு மக்களுக்கு தமிழ்நாடு என்பது இன்றைக்கு ஒரு அருமையான பூமியாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் லிஸ்ட்ல அதிகமான பயனாளிகளோட 4370 பயனாளிகளோட முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். மாநிலத்திலேயே அதிகமான பயனாளிகள் 14,000 பயனாளிகள் கொண்டது நாமக்கல் மாவட்டம் புதுமை பெண் திட்டம். 15,000 பயனாளிகள் கொண்ட தமிழ் புதல்வன் திட்டத்திலேயும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஸ்ரீ கார்டன் என்ற பகுதியில் அதிவேகமாக வந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. பரபரப்பு. CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காடச்சநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மண் கரடு என்ற பகுதியில்
அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. சாலையில் இருந்து ஸ்ரீ கார்டன் என்ற பகுதிக்கு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணி மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரும் மது அருந்திவிட்டு மது போதையில் காரை வேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிவேகமாக வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையோர சாக்கடை கால்வாயில் மோதி 2 சுற்றி தலைக்குப்புற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த பொதுமக்கள் காரில் இருந்த இருவரையும் மீட்டு பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கார் வரும்போது எதிரே வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வராததால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விபத்து குறித்து CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மண்கரடு என்ற பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடைக்கு பல்வேறு பகுதியிலிருந்து தினந்தோறும் வருகை தரும் மது பிரியர்கள் அங்கே மது அருந்திவிட்டு கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை கண்மூடித்தனமாக ஓட்டுவது, சண்டையிட்டுக் கொள்வது, திருட்டில் ஈடுபடுவது போன்ற செயல்பாடுகளை செய்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் ஜொலி ஜொலிக்கும் தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். 1 டன் வண்ணப்பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. நாமக்கலில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒற்றை கல்லினால் ஆன 18 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த சூழலில் இன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் ஜொலி ஜொலிக்கும் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய், சீயக்காய், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு வழக்கத்தை விட கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டது. நாமக்கலை மட்டுமின்றி பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சுமார் 1 டன் எடையுள்ள வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 25வது வெள்ளிவிழா ஆண்டு மற்றும் 270வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 25வது வெள்ளிவிழா ஆண்டு மற்றும் 270வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. மேலும் கல்லூரியின் மாமேதை ஹனிமன் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் KHM அக்பர் ஷா அவர்கள் சிலையினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பின்னர் மாணவர்கள் டாக்டர் ஹனிமன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, நாடகம் ஆகியவற்றை ஆர்கனான் துறையின் கீழ் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 350 மாணவ மாணவிகள், முன்னாள் மாணவர்கள், மருத்துவர்கள், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு CSI கிறிஸ்துவநாதர் ஆலயத்தின் சார்பில் கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான குருத்தோலை ஞாயிறு திருவிழா பவனி நடைபெற்றது. கிறிஸ்துவநாதர் ஆலயம் அருகிலிருந்து தொடங்கிய பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி ஓசனா பாடலை பாடி ஊர்வலமாக வந்தனர். இன்று கிறிஸ்தவர்களின் புனித தினமான குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு CSI கிறிஸ்துவநாதர் ஆலயத்தின் சார்பாக குருத்தோலை பவனி நடைபெற்றது. ஆலயத்தின் பங்கு தந்தை ஜோஸ் ராபர்ட் தலைமையில் செயலாளர் பீட்டர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பவனியில் சங்ககிரி ரோடு கிறிஸ்துவநாதர் ஆலயத்திலிருந்து தொடங்கி அண்ணா சிலை, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் தேவாலயத்தை வந்து அடைந்தது. வழி நெடுகிலும் குருத்தோலை பவனியில் பங்கேற்ற கிறிஸ்துவர்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி ஓசன்னா பாடலை பாடி வந்தனர். எங்கள் நாயகன் இயேசு என்றும் எங்கள் சின்னம் சிலுவை என்றும் பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த குருத்தோலை பவனி குறித்து CSI கிறிஸ்துவ ஆலயத்தின் பங்கு தந்தை ஜோஸ் ராபர்ட் கூறும்போது,
இயேசு மக்களின் பாவத்தை சுமந்து தெருக்களில் பவனி வந்ததை குறிக்கும் வகையில் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் உலக மக்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க கிறிஸ்து ஆண்டவர் அருள் புரிவாராக. கிறிஸ்து மக்கள் அனைவருக்கும் குருத்தோலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார். இந்த பவனியில் 200க்கும் மேற்பட்ட ஆலயத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்றனர். திருச்செங்கோடு கொல்லப்பட்டி முனியப்பன் கோவில் அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5,80,000 மதிப்பில் அமைக்கப்பட உள்ள பயணிகள் நிழற்கூட பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாளரை கேட் பகுதியிலிருந்து சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்செங்கோடு கொல்லப்பட்டி முனியப்பன் கோவில் பகுதியில் பயணிகள் நிழற்கூடம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5,80,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று நிழற்கூடம் அமைக்கும் பணியை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன், திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல், நகர செயலாளர் குமார், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து, பகுதி நகர்மன்ற உறுப்பினர்கள் முருகேசன், செல்லம்மாள், தேவராஜன் மற்றும் பொதுமக்கள், கட்சி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.